நல்லா இருந்துச்சு. நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் சூப்பராக இருந்தது படம். ஆக்டிங், தனுஷ் ஆக்டிங், இந்த சந்தீப் கிருஷ்ணன் சூப்பராக இருந்தது. நல்ல ஆக்ஷனாக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு சார். தனுஷ் ஜிவி பிரகாஷ் மிரட்டிட்டாங்க, செமையா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. தனுஷ் ஆக்டிங் ரொம்ப செமையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. செமையா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு சார். மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் எக்ஸலண்ட் ஆகுது. தனுஷ் ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. நோ ப்ராப்ளம், சூப்பர், த்ரில்லிங்கா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் அங்கிள் ஆக்டிங் பிடிச்சிருக்கு. படம் சூப்பர், தனுஷ் சூப்பர், நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. எல்லாரும் பாக்குற மாதிரி தானே படம், நல்லா இருந்துச்சு. அதுல இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ வந்து கடைசியா வந்து மக்களுக்காக பத்தி கோயில விட்டுருவாங்க. அதான் நெக்ஸ்ட் சாப்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்ணிருக்காரு. படம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நான் தனுஷ் பேன், அதனால பார்த்துனே இருப்பேன். 10 அடி கூட வந்து பார்ப்பேன். தனுஷ் தான் மை ஃபேவரட். ஒரு எப்பவுமே எது பண்ணா சூப்பரா தான் இருக்கும். மொக்க படம் தான் நல்லா தான் இருக்கும். எனக்கு ஆக்ஷன் பிடிக்காது. தனுஷ் லவ் ஸ்டோரி, அத்த வாட்டி லவ் ஸ்டோரி பண்ணுங்க. படம் நல்லா இருந்ததுங்க. ஒரு வரலாறு நல்லா கரெக்டாக தெளிவாக எடுத்துருக்கிறாரு. அது வரையும் டைரக்டர் வந்து நம்ம சூப்பர் சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துலையும் ஸ்லோவாக போனாலும் லேக் இல்லாமல் அது கரெக்டாக எடுத்து வந்து முடிச்சிட்டாரு. அதுமாதிரி தனுஷ் நர்ஸ்லாம் நடிச்சிட்டாப்புல. அது என்ன படத்துக்கு தேவையோ அதை கரெக்டாக எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா கரெக்டாக எடுத்துருந்தாங்க. ஓவராகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக நல்லா பர்ஃபெக்டாக முடிச்சிருந்தாங்க. சார் நல்ல படம் தான் சார். சில பேர் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா மயிறு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. படம் பார்க்கலாம், பெட்ரு தான். அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டு படம் பார்க்காம வராதிங்க, வந்து பாருங்கள், அருமையாக இருக்குது படம். நல்ல விஷயத்த சொல்லியிருக்கு. எல்லாரையும் சமமாக பார்க்கணும். எல்லாருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கான உரிமை இருக்குது. அதை யாரும் தடுக்கக்கூடாது. அதை தெளிவாக நல்லா பொறுமையாக சொல்லியிருக்கிறார். டைலாக் எழுதின ரைட்டருக்கு ரொம்ப சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி டைலாக் எழுதி படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும். அது தனுஷுக்கும் சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் நம்ம காலகாலமாக இங்கே போராடின்னு இருக்கிறோம். அதை பக்கா தெளிவாக எடுத்துருக்குறாங்க. இன்னும் இருக்கு. அதுதான் அது. இந்த மாதிரி ஒரு தியேட்டரில் போயிட்டு பார்க்குறவங்களும் இதை பார்த்து கொஞ்சம் மாறுவாங்க. அதுக்கான முயற்சி தான் இந்த படம்லாம். இது எல்லாமே நல்லா ஒரு நல்ல விஷயம். அது நல்ல கருத்து நல்லா சொல்லியிருக்கிறார் டைரக்டர். நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நான் பார்த்தேன்னா அந்த சண்டே சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க படத்தை. செம சீன் தான், த்ரில்லாக இருந்துச்சு. சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க படத்தை. திடீர்னு அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியுமா, அதான் சூப்பராக இருந்துச்சு படத்துலேயே. இல்லை போல் நாட்டினா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியாக வந்தால் தான் பார்க்கறது கஷ்டம். மீதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் செம்ம ஆக்டிங். பழைய படத்துலேருந்து அப்படியே கொண்டு வந்தாங்க. சீன் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்மளோட தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மேக்கிங் நான் வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இன்னும் ஒரு மைனஸ் தான் வந்து சிப்பாயை அவ்வளோ பேர் காட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே வாழ்கிற கிராம மக்களை கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே தேவையில்ல, வேற சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அவர் சொல்லவே தேவையில்ல, ஒரு படத்துக்கு டிஃப்ரென்ஸ் காட்டிட்டு தான் இருக்காரு. சூப்பர். அவரோட வர்ற சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. இல்லை ஃபுல் ஃபைட் சீனாக இருந்தாலும் அந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப அடிமையாக வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த அந்த சின்ன அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ரொம்ப அடிமையாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பண்ணி அவங்களோட ஏதோ அவங்களோட ஸ்கூலில் ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரியவங்க சொன்ன ஸ்டோரியை நம்பாமல் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் கடைசியில் அவங்க அந்த ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லாம் நிறைய மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க போலன்றது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. படமா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கதை கன்ஃபியூஸாக இருந்தது. நிறைய வைலன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவி தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும். யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. அந்த கோயில் சீன் தான் நல்லா இருந்தது. மிச்சப்படி ஃபுல்லாகவே ஆக்ஷன் மட்டும்தான் இருந்தது. லவ் இல்லை, பாட்டு இல்லை, ரொமான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை மொத்தத்தில் படத்தில். தனுஷ் செம்மையாக பண்ணியிருந்தாரு. தனுஷ்காக பார்க்கலாம். அவருக்காக பார்க்கலாம் மெயினா. நைஸ் மூவி ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. கதை மட்டும் இல்லை, கதை மேக் பண்ணி தான் படம் சூப்பர். நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் இந்த வெடிகுண்டெல்லாம் கம்மி பண்ணிருக்கலாம் போல. எப்போ பாரு துப்பாக்கி எதுவும் பறந்துனே இருக்கிறாங்க ஆளுங்க. நல்லா தான் இருக்கு. தனுஷ் சூப்பராக பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. நம்பர் 1 நல்லா இருந்தது. முறை பார்க்கலாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பெஸ்ட் இது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா நடிச்சிட்டு இருந்து படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல இருந்து அவர் வந்து நிறைய ஆங்கிலேயர்களுடைய அந்த இதை வந்து நல்லா சொல்லியிருக்காரு. அப்போ வந்து படம் செமையா இருக்கு.